Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் டிட்டர்மினன்ஸ் சாப்டர்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். மேபி நீங்க இந்த கொஸ்டின் உங்களோட ப்ரீ போர்ட் எக்ஸாம்ஸ்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் இதே கொஸ்டின் கூட வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கண்டினியூஸா ஒரு 2023, 24, 25 பேப்பர்ல பிஃபோர் இயர்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடல்ல வந்திருக்கு அண்ட் கண்டினியூஸா இப்ப நான் கொடுத்திருக்கிறது ஒரு 2024 பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கிறது ஒரு காம்பிடன்சி பேஸ்டு கொஸ்டினும் கூட அது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். இது டிட்டர்மினன்ஸ் சாப்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி மாடல் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கொஸ்டின் மட்டும் இல்ல, இதே மாதிரி மாடல்ல நான் 23 பேப்பரோட கொஸ்டினும் எடுத்திருக்கேன், 25 பேப்பரோட கொஸ்டினையும் நான் எடுத்திருக்கேன். நான் 2 சம் சால்வ் பண்றேன். இன்னொரு சம நான் போஸ்ட் பண்றேன், வீடியோலயே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எனக்கு அந்த சம்ம சால்வ் பண்ணி எனக்கு அந்த கொஸ்டின் அந்த சம்மோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு, ஆன்சர் கரெக்டா வருதா அப்படின்றது நீங்க எனக்கு சொல்லணும். நான் கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருக்குமே நான் ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்றத நான் திருப்பியுமே ரிப்ளை நான் பண்ணுவேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லி லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவேட் பண்ணி அண்ட் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க 2 மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ரிப்பீட்டடா இந்த மாடல்ல கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா இதை கத்துக்கோங்க இந்த வீடியோ மூலமா. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த 5 மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிசஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை நான் பின்னு எடுத்துக்கிறேன். நீங்க ஏன்னு கூட எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏ பின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 1 2 -3 2 3 2 3 -3 -4 அண்ட் ஏ மேட்ரிக்ஸா நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா -6 17 13 14 5 -8 and -15 9 -1 வருது. ஓகே, இப்போ இது ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்ம BA மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ BA இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்றோம். நான் சேர்த்து எழுதல, BA நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது ஸோ 1 into -6 ஸோ -6 ஸோ 2 into 14 plus 28 minus into minus plus 15 into 3 45. திருப்பியும் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 17 plus 10 minus 27 நம்மளுக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் பண்றோம். ஸோ 13 minus 16 and plus 3 வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ -12 plus 42 minus 30 வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்றோம். ஸோ 2 into 17 34 plus 3 into 5 15 plus 2 into 9 18. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோ தேர்ட் காலம் பண்றோம். 13 into 3 13 into 2 26 minus 24 வரும். நெக்ஸ்ட் 2 into -1 -2. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இட் இஸ் -18 -42 plus 60 வரும்.
Next, third row, second column, 3 into 17. So 51 minus 15 minus 36. அடுத்தது third row, third column. So it will be 39 plus 24 plus 4. So BA ஓட வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்கு -6, இங்க வந்து +28 இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 28 + 45 73, 73 - 6 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 67 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்க வந்து 17 + 10 27 - 27 0 ஆயிடும். இங்கேயும் வந்து 13 + 3 வந்து 16, 16 - 16 0 ஆயிடும். திருப்பியும் வந்து இந்த இடத்துல செகண்ட் ரோ வந்து பண்றோம். ஸோ இங்கேயும் வந்து 0 ஆகும். இங்க வந்து 67 கிடைக்கும். 0 0 0 67. ஸோ BA வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த 67 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ்க்கு வெளியில 1 0 0 0 1 0 0 0 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து this is an identity matrix. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? BA is equal to 67 I வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் நானு? மல்டிப்ளை by B inverse both sides. ஸோ ஏன் வந்து B inverse ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க என்ன இருக்கு? I மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து எனக்கு B into A இருக்கு. ஸோ இங்க வந்து இங்க அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம், ஏன் வந்து B inverse ஆல மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டோம்னா, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? ஸோ இப்போ A into A inverse வந்து என்னது? I மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ இப்போ நான் இங்க வந்து என்ன கொண்டு வரேன்னா, இங்க வந்து I இருக்கு. ஸோ அப்போ B into A அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நானே இங்க B into Aக்கு பதிலா நான் வந்து இந்த B வந்து கேன்சல் பண்ண போறேன். ஏன் B கேன்சல் பண்ணோம்? why not A into A? A inverse ஏன் வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா இங்க கொஸ்டின்ல வந்து பாருங்க. ஸோ இங்க கொஸ்டின்ல மேட்ரிக்ஸ், இந்த 2 மேட்ரிக்ஸ் இருக்கா, இந்த 2 மேட்ரிக்ஸ்ல இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மேட்ரிக்ஸோட இந்த ஈக்குவேஷன் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ x + 2y - 3z, அதாவது xனா 1 + 2 அது இங்க இருக்கு -3. அடுத்தது பாருங்க 2 3 2 2 3 2. அடுத்தது வந்து 3 -3 -4. இது வந்து எந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம எடுத்திருக்கோம்? B மேட்ரிக்ஸ்னு எடுத்திருக்கோம். அதனால இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எந்த மேட்ரிக்ஸ்க்கு மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ரிக்ஸை இப்போ நம்ம அதோட இன்வர்ஸை தான் நான் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் B இன்வர்ஸ் பண்றேன். இப்போ நான் இங்க B இன்வர்ஸ் இன்டூ B இன்டூ A ஈக்குவல் டு B இன்வர்ஸ் 67 I வந்து வரும். ஸோ இப்போ இங்க பியோ B இன்வர்ஸோ சேர்ந்து I மேட்ரிக்ஸ் ஆயிடுமா? ஸோ அப்போ அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா வந்து ஆயிடும். ஸோ அப்ப எனக்கு இங்க வந்து என்ன ஆயிடும்? I into A equal to B inverse into 67 I. இந்த ஐயும் வந்து போயிடும். ஸோ அப்ப எனக்கு வந்து இங்க A equal to B inverse of 67 அப்படின்னு வந்து எனக்கு இருக்கும். ஸோ இப்போ இதை நான் எப்படி இந்த 67 இப்போ வந்து இங்க என்ன இருக்கு? A equal to B inverse of 67. B inverse தான் எனக்கு வேணும். ஸோ அதனால 1/67 A is equal to B inverse அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிச்சு வைக்கிறேன். இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வச்சு இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா B மேட்ரிக்ஸ் வந்து அந்த ஈக்குவேஷன்ல இருக்குது இல்ல. ஸோ B மேட்ரிக்ஸ் வந்து என்னென்ன இருக்கு? 1 2 -3 2 3 2 3 -3 -4. இது வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது இங்க A ஆல்ரெடி இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடும்ட்டு நான் C எடுத்திருக்கேன். சரியா? சோ இங்க A வந்து இங்க வந்து C இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? ஈக்குவேஷன் இந்த பக்கம் இருக்கிறது வந்து எழுதணும். -4 to 11. அதாவது இந்த பார்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் -4 to
11. So minus 4, 2 and 11. And x வந்து என்னது? x, y and z. So according நம்ம வந்து ஃபார்முலா என்னது? Vx is equal to c. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x தான் வந்து கண்டுபிடிக்கணும். So x is equal to V inverse of c. So B inverse நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? 1/67 of A. So அப்ப அதை போடலாமா? So x is equal to 1/67 of A into c. So இப்போ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம x வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது xyz வேல்யூ வந்து தெரியும். 1/67 அப்படியே எழுதிக்கிறேன். So A மேட்ரிக்ஸ் வந்து என்ன நம்ம எடுத்திருக்கோம்? -6 -17 +17 13. So 14 minus 14 5 minus 8. அடுத்தது -15 9 -1. So இது வந்து ஏக்கு எழுதுனது. அடுத்தது சிக்கு வந்து நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம்? -4 2 and 11. இப்போ இத வந்து மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். So அப்ப x y z this is equal to 1/67. இப்போ இத வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So -6 into -4 which is 24. Minus into minus plus ஆயிடும். 6 4s are 24. அடுத்தது 17 into 2 which is plus 34. 13 into 11 plus 143. அடுத்தது 14 into -4 minus 56 plus 10. அடுத்தது -88. அடுத்தது -15 minus 4 which is 60 plus 18 minus 11. So இப்போ இங்க என்ன இருக்கு? 1/67 இருக்கு. அண்ட் இங்க வந்து இதை சால்வ் பண்ணிக்கணும். So 24 plus 34 plus 144 143. So multiply. So first ரோல என்ன இருக்கு? 24 34 143. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 2011. அடுத்தது -56 -88 ஆட் பண்ணிட்டு +10 வந்து பண்ணோம்னா -134 வந்து வரும். அடுத்தது 60 plus 18 minus 11. இதை சால்வ் பண்ணோம்னா we get 67. இந்த 67ஆல டிவைட் பண்ணுங்க. அதாவது இந்த 67 உள்ள கொண்டு வந்தா 201 divided by 67 வந்துடும். அதாவது 201/67 minus 134/67 and 67/67. So 3 minus 2 1. So 3 minus 2 1. So x oda value 3, x value is 3, y value is -2 and z value is 1. So இதான் வந்து answer for the first sum. So இப்போ வந்து நம்ம 5th question வந்து நம்ம பார்க்க போறோம். So 5th questionல வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A and B மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து நம்மளுக்கு AB மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் பண்ணி AB மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்றேன். ஸோ -3 plus 4 plus 0 வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வந்து பண்றேன். ஸோ -6 plus 2 plus 4 வந்துடும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் வந்து மல்டிப்ளை பண்றேன். ஸோ 0 plus 4 minus 4 வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வந்து மல்டிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 2 minus 2 plus 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் வந்து மல்டிப்ளை பண்றேன். ஸோ 4 minus 1 minus 2 அண்ட் செகண்ட் ரோ தேர்ட் காலம் வந்து மல்டிப்ளை பண்றேன். அண்ட் 0 minus 2 plus 2 வந்து வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 2 minus 2 plus 0 வந்துடும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ செகண்ட் காலம் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 4 minus 1 minus 3
அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரோ தேர்ட் காலம் 0 -2 +3. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 0 0 0 1 0 0 0 1 வந்து நமக்கு. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி இன்வர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்து எடுத்துக்கிறேன். இங்க ஏ இருக்கிற இடத்துல பி இன்வர்ஸ் வந்து போடுறேன். ஏன் வந்து பி இன்வர்ஸ் நான் போடுறேன்னா என்னோட சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து பாருங்களேன். ஸோ எக்ஸ் அப்பனா 1 -2 0. ஸோ 1 -2 0. அடுத்தது வந்து 2 -1 -1 2 -1 -1. ஜென்ரலா எப்படி இருக்கும் ரோ வைஸ் வந்து இருக்கும், இங்க காலம் வைஸ் இருக்கு. அப்படின்னா என்ன இருக்கு மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி இருக்குல்ல. ஸோ முன்னாடி சம்ல நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சு, அதனால எந்த மேட்ரிக்ஸ் இருந்தோ அதை எடுத்துக்கிட்டோம். ஆனா இங்க வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் பி டிரான்ஸ்போஸ் இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு வந்து எடுத்தோம். அங்க வந்து பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கோம் முன்னாடி சம்ல. இங்க வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கோம். ஸோ எக்ஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பி டிரான்ஸ்போஸ் இப்போ வந்து என்ன பண்ணும் அடுத்தது இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ சின்னு வந்து எனக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இது வந்து பி டிரான்ஸ்போஸ் பண்ணி இன்வர்ஸ் பண்றது எனக்கு கஷ்டம். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். என்ன ப்ராப்பர்ட்டி பி டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்டூ சி வந்து வரும். ஸோ இப்போ பி இன்வர்ஸ் இருக்குதுல. ஸோ பி இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ சின்னு வந்து அர்த்தம். ஸோ இப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து பி இன்வர்ஸ்க்கு தான் ஏ, அப்ப டிரான்ஸ்போஸை விட்டுட்டேன். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அப்போ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ சி. ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுத போறோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்ன வரும் -2 மைனஸ் ஏ மேட்ரிக்ஸ் என்ன வரும் -3 -2 -4. அதை வந்து அப்படியே காலம் வைஸ் எழுதுறேன். -3 -2 -4. அடுத்தது செகண்ட் ரோவை செகண்ட் காலம்ல வந்து எடுத்து போறேன் 2 1 2. அண்ட் தேர்ட் ரோவை தேர்ட் காலம்ல எழுதுறேன் 2 1. அண்ட் சி மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்கு 3 2 3 வந்து. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது. ஸோ -3 -3 இன்டூ 3 வந்து -9 + 4 + 6. -6 + 2 + 3 and -12 + 4 + 9. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 -1 1. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1, ஒய்யோட வேல்யூ -1 அண்ட் ஜெட்டோட வேல்யூ 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சம்மும் முன்னாடி சம்மும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம் வந்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணது 2023 மாடல்ல வந்து வந்த பேப்பர்ல வந்த சம்ம. முன்னாடி இது வந்து 2024. நான் 25 பேப்பர்ல வந்த சம்ம வந்து நான் இங்க டிஸ்பிளே பண்றேன். ஸோ அந்த சம்ம நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு அந்த ஆன்சர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ இப்போ இங்க நம்ம டிஸ்பிளே ஆகுதுல 6th சம், இது வந்து 2025 பேப்பர்ல இந்த சம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம போட்டோம்ல இந்த சிமிலர் மாடல் தான் வந்து இந்த சம். ஸோ நம்ம ரெண்டு மாடல் போட்டோம். ஒன்னு வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி இருந்த மேட்ரிக்ஸ், ஒன்னு அப்படியே ஈக்குவேஷன் இருந்ததே மேட்ரிக்ஸ் இருந்தது. ரெண்டு மாடல் பார்த்தோம். இந்த ரெண்டு மாடல்ல இந்த சம் எந்த மாடல்லயோ அதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு கொடுங்க. கண்டிப்பா வந்து நான் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளையும் பண்ணுவேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு அதே எக்ஸ்பிளைனும் வந்து பண்றேன். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் நிறைய PYQs வந்து சால்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.